திமுக தலைவர்கள் பற்றி அவதூறு பரப்பியதாக சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடங்கப்பட்டிருந்த சூழலில் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட போட்டோ வீடியோக்களை வெளியிட்ட இணைய பக்கங்களுக்கு எதிராக திமுக சட்டப்பிரிவு துணை செயலாளர் சந்திரபோஸ் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விரிக்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான முழுவரம் என்ன? வணக்கம். சமூக வலைதளங்களில் திமுகவையும் அதன் தலைவர்களையும் களங்கப்படுத்தும் வகையில் ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்களை வெளியிட்டுள்ளதாக பல்வேறு இணைய பக்கங்களுக்கு எதிராகவும், வாய்ஸ் ஆஃப் காமன், ரூட் போன்ற அமைப்புகளுக்கு எதிராகவும் பல்வேறு காவல் நிலையங்களில் அளிக்கப்பட்ட 19 புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று கூறி திமுக சட்டப்பிரிவு துணை செயலாளர் சந்திரபோஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய மனுவில் சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்ட அவதூறு பதிவுகள் நீக்கப்படலாம் என்பதால் புகார்கள் மீது காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும், இதுவே தாவேகாவினருக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யும் காவல்துறையினர் திமுகவினர் அளித்த புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யாததால் இந்த புகார்களை சிபிஐக்கு அனுப்பி நியாயமாக விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி லட்சுமி நாராயணன் இந்த மனுவிற்கு 2 வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழக டிஜிபி, சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட காவல்துறையினருக்கு வாய்ஸ் ஆஃப் காமன், ரூட் ஆகிய அமைப்புகளுக்கும் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். திமுக தலைவர்கள் பற்றி அவதூறு பரப்பியதாக சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடங்கப்பட்டிருந்த சூழலில் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட போட்டோ வீடியோக்களை வெளியிட்ட இணைய பக்கங்களுக்கு எதிராக திமுக சட்டப்பிரிவு துணை செயலாளர் சந்திரபோஸ் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விரிக்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான முழுவரம் என்ன? வணக்கம். சமூக வலைதளங்களில் திமுகவையும் அதன் தலைவர்களையும் களங்கப்படுத்தும் வகையில் ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்களை வெளியிட்டுள்ளதாக பல்வேறு இணைய பக்கங்களுக்கு எதிராகவும், வாய்ஸ் ஆஃப் காமன், ரூட் போன்ற அமைப்புகளுக்கு எதிராகவும் பல்வேறு காவல் நிலையங்களில் அளிக்கப்பட்ட 19 புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று கூறி திமுக சட்டப்பிரிவு துணை செயலாளர் சந்திரபோஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய மனுவில் சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்ட அவதூறு பதிவுகள் நீக்கப்படலாம் என்பதால் புகார்கள் மீது காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும், இதுவே தாவேகாவினருக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யும் காவல்துறையினர் திமுகவினர் அளித்த புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யாததால் இந்த புகார்களை சிபிஐக்கு அனுப்பி நியாயமாக விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி லட்சுமி நாராயணன் இந்த மனுவிற்கு 2 வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழக டிஜிபி, சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட காவல்துறையினருக்கு வாய்ஸ் ஆஃப் காமன், ரூட் ஆகிய அமைப்புகளுக்கும் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.